everyone, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஆஸ் யூஷுவல் மார்னிங் என்னோட பிஸியான ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஏர்லி மார்னிங் இல்லை, ரெகுலர் மார்னிங், அதாவது ஒரு 7க்கு மேலே நான் என்னென்ன குக் பண்ணுவேன், எப்படி ஈஸியாக மார்னிங் நான் அதுன்னு வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ரசத்துக்கு வெந்துட்டுருக்கு, சுடுதண்ணி வச்சாச்சு, புளியூற வச்சாச்சு, சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நைட்டு பால் இருந்தது, அதனால் அதை சூடு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போது என்னோடய எம்டி ஸ்டொமக்கில் நான் குடிக்கிற ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சாச்சு. அதை குடிச்சிட்டு வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக குடித்தாச்சு. குடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நிறையா காய் போட்டு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய காய் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் நான் சாம்பார் வச்சேன். கட் பண்ணுறதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் ஆட் பண்ணனால கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் வச்சுட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 minutes டியூரேஷன் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு கட்டாய் தெரியுது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு கடைசியாக தக்காளியும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தாளித்து விட்டாச்சு. தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு சாகி ஆகிற வரைக்கும் விட்டுருவேன். அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க, அதாவது தண்ணியில் போட்டு வச்சுருக்க காயை எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி கூட சேர்த்துடலாம். நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி தான் சாம்பார். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வறுத்தரிச்ச சாம்பார் இன்னொரு நாள் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரைஸ் குக்கரில் அரிசி கழிஞ்சிட்டு நம்ம சாப்பாடும் வச்சிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். சாம்பார் ரெடியாக இருக்கிற டைமில் ஆதவனோட அப்பாவுக்கு டீ வச்சாச்சு. அதையும் ஊற்றி கொடுத்துடலாம். ரசத்துக்கும் கரைச்சி ரெடி பண்ணிட்டேன். சைட் பை சைட் நான் காயும் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் வீடியோவாக எடுக்கலை. வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதே வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக வரும்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் மார்னிங் அப்படியே சாப்பிட்டுட்டு மதியம் சூடு பண்ணிவிட்டு அது மறுபடியும் திக்காயிரும். அதனால் இப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அதை ஊற்றையில் ஆதம் குட்டி கேமரா வேணும்னு பிடுங்கினால அந்த வீடியோ பயங்கர ஷேக்கியாக இருக்குது. என்கிட்ட கேமரா வேணும்னு அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தார். அப்போ தான் எந்திரிச்சு வந்தார். ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ண உடனே கேமரா வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தார். அப்புறம் ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டனால அவருக்கு சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துடலாம், அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சாத்துக்குடியும் எடுத்து புழிஞ்சு கொடுத்துட்டு தான் அடுத்து காய் வணக்க ஆரம்பித்தேன். எயிட் 8:30 8:45 என்னோடய குக்கிங் எல்லாமே முடிஞ்சிடும். ஆதவன் குட்டியும் பார்த்துட்டு அவனுக்கு தேவையான அந்த ப்ரஷ் பண்ணுறது மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சு விட்டுட்டு என்னோடய குக்கிங் வேலையும் சேர்த்து ஒரு 8:45 முடிஞ்சிடும். கையோட பாத்திரமும் கழுவிடுவேன். அதுக்குள்ளே ஒரு 9:15 ஆயிரும். இப்போ காய் வணக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகாயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
சேம் பாத்திரத்தில் அதாவது சாம்பாரை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதிலே தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் காய் தாளிக்கிறது தான். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய் போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். பார்க்குறதுக்கு அதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த கிளிப்பிங் எல்லாமே நான் கட் பண்ணாமல் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்மூத்தான ஒரு டே இன் லைஃப் தான் நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் காய் போட்டுக்கலாம். எனக்கு இந்த காய் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ஸ்கின்க்கு அவ்வளோ ஹெல்தி. ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கும். அதே மாதிரி வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிற காய் ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. இதுக்கு வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி மூடி வச்சா போதும். இதுக்கு வந்து தனியாக நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் காய் சூப்பராக ரெடி ஆகிடும். காய் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் டேடிக்கு பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துகிட்ருக்கிறேன் கொஞ்சம் நாளாக. அதனால் நான் வந்து 12க்கு மேலே தான் சாப்பிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் லேட். வீடியோ எடுத்துகிட்டே வந்து வேலை செய்யலை. கம்பல்சரி லேட்டாகும். வழக்கமாக செய்கிறத விட ஒரு 1/2 hour சேர்ந்து தான் ஆகுது. நம்ம ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி அதை கரெக்டாக எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கல. லேட் ஆகும் வீடியோ எடுக்கிறதுக்கு. பாத்திரம்லாம் கழுவிட்டு ஷெல்ஃபெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஆதவன் குட்டிக்கு தோசை ஊற்றிட்டேன். அவங்க டேடி சாப்பிட்டு போயிட்டார். ஆதவன் குட்டிக்கு தோசை வேணும்னு கேட்டார். அதனால் மார்னிங் தோசை ஆதவனுக்கு. இந்த கல் வந்து அவ்வளோ சூப்பரான கல். அதுக்குள்ளே அவங்க டேடிகிட்ட துப்பாக்கியோ என்னமோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சவுண்டு போட்டுட்டு இருந்தார். இந்த தோசைக்கல் வந்து அவ்வளோ சூப்பரான கல். தோசை ஊற்றி நம்ம அதை வந்து குட்டியெல்லாம் எடுக்க வேண்டியது. சும்மா லைட்டாக அப்படி தூக்கி விட்டாலே அவ்வளோ சூப்பராக வருது. அயன் கடாய் தான் எப்போவுமே பெஸ்ட்டு தோசைக்கெல்லாம். கொஞ்சமாக சாம்பார் வச்சு அயன் குட்டிக்கு ஊற்றி விட்டுடலாம். சரி, புல்லட் போட்டு ஷூட் பண்ணுங்கள். ஆதவன் அவரோட துப்பாக்கியில் இருக்க புல்லட் எல்லாம் தேடி எடுத்துகிட்டு இருந்தார். குட்டி துப்பாக்கி வச்சுருந்தார் கையில். மார்னிங் வந்து இவ்வளோ துணி இருந்தது மடிக்கிறதுக்கு. ஆதவன் குட்டி குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன். அவரை தூங்க வச்சுட்டு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நான் அப்புறமா தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடணும். அதுக்குள்ளே பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தேன். ஆதவன் குட்டியோட விளையாட்டு ஜாமானத்தெல்லாம் எடுத்து சூப்பராக கொட்டி வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. இந்த செவுத்தில் பார்க்குற டிசைன் எல்லாமே ஆதவன் போட்டது தான். சரி, குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஊற வச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு வெது பாலில் ஈஸ்ட் ஊற வச்சுருந்தேன். ஒரு ரெசிபிக்காக தான் ஊற வச்சுருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மாவு வந்து ரைஸ் ஆகி வரல. என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததும் எப்போவுமே வந்து ரோஸ் வாட்டர் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுவேன். நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர். நான் கடையில் வாங்குகிற எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். பன்னீர் ரோஸ் வச்சு நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். நமக்கு தேவையான ரோஸ் வாட்டரோட குவான்டிட்டி அதுலேருந்தே கிடைக்கும். ஒரு சூப்பர் கலர் கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்குங்க. உண்மையாகவே நல்ல க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் அந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா, நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ
ஈஸ்ட் நல்லா ரைஸ் ஆகிருந்தது. மாவு பிசைகிற வரைக்கும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மாவு வந்து கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகலை. அப்போ நமக்கு வந்து ப்ரெட் ரெசிபி பண்ணையில் அது ப்ராப்பராக வராது, உப்பாது அந்தளவுக்கு. நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணனாலையான்னு தெரியல, மைதாவில் ட்ரை பண்ணையில் எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வீட்டில் இனி என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் வேணால் ரெசிபி இன்னொரு தடவை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சதுலேருந்து இந்த சைஸ் பிசைஞ்சு வச்சுருந்தேன், அதுலேருந்து கொஞ்சம் கூட ரைஸ் ஆகி வரல. ஸோ என்னோடய லன்ச்சு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 o'clock ஆயிடுச்சு. வீடியோ எடுத்தாலே லேட் ஆகும், அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு பப்பாயா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பழுத்து இருந்தது, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இந்த பப்பாயா. கிட்டத்தட்ட பாதி பப்பாளி பழம் கட் பண்ணியிருந்தேன். அதுவும் டாடிக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டு வந்துட்டு ஜூஸ் போடையில் உங்களை பார்க்குறேன். ஜூஸ்க்கு தேவையான கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் நெல்லிக்காய் அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பீட்ரூட் ஜூஸில் ஒரு ½ லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அதை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குடிக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக பார்த்தா அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ரொம்ப பசினா சப்பாத்தி, வீட் தோசை, இல்லைன்னா ராகி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்ல ஃப்ரூட் சாப்பிட்டு விட்டுருவேன். நட்ஸும் சாப்பிடுவேன். ஆதன் குட்டி கேமரா கேட்டார், அதனால் ஆதன் குட்டியை டைவர்ட் பண்ணிட்டு நான் வந்து இங்கே குலோப் ஜாமுன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆதன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தா குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேக்கெட் இருந்தது மிக்ஸு, அதனால் அதை ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்கேன். மாவு பாருங்கள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரைஸ் ஆகலை, கொஞ்சம் தான் ரைஸ் ஆகிருந்தது. அதனால் நான் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காமிக்கலை. இதையும் சும்மா குட்டி குட்டி பணியாரம் மாதிரி உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அதை சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி எடுத்தப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குலாப் ஜாமுன் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்சிருக்கா உனக்கு? இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்யலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி, போட்டோ இது வறுத்து முடிச்சுட்டு எடுத்துக்கலாமா? நீங்க தேங்க, பாக்கி கீழே வச்சு இங்க வச்சு இந்த சாப்பிட்டு முடிச்சிடணும். என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேண்டாம் நான் தேய்ச்சிக்கிறேன். அதையும் நீ தேய்க்க வேண்டாம், நான் தேய்ச்சிக்குவேன். எனக்கு கொஞ்சம் இது வேணும்.
இதுதான் வந்து இந்த வீட்டில் சூப்பராக இருக்கும். நம்மளோட சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிடு.